மக்கள் தான் சொல்லியிருக்காங்க. இவர்கள் எடுக்கிற கருத்து கணிப்புலாம் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடிலாம் சொன்னது அப்படியே 100% நடக்கும். அதில் ஒருத்தர் திருநாவுக்கரசன் ஒருத்தர் உட்காந்து பேசினார் பாருங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அண்ணாமலை கோவையில் எம்பியாக ஜெயிப்பார், அப்படி ஜெயிக்கலைன்னா கருத்து கணிப்பு நடத்துறதே விட்டுறேன்ட்டாப்ல. அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு, அதனால அவர் கருத்து கணிப்பு நடத்தி இப்போ வெளியிடுறாரு. அண்ணாமலை தானே இப்போ கோயம்புத்தூர் எம்பி. ஆனால் அவர் அந்த இந்த இது சொன்னார்ல, சர்வே எடுத்த திருநாவுக்கரசர், அவர் உங்களை மாதிரியே குழம்பிட்டாப்ல. 4.5 லட்சம் வாங்கிக்கிறாருன்னா இவர் தான் எம்பி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்போ அண்ணாமலை எம்பி ஆகிட்டாரு. நம்ம தைரியமாக சர்வே எடுக்கலான்ட்டு இப்போ சர்வே எடுத்திருக்காரு. அப்போ அந்த கருத்து கணிப்புலாம் வந்து உண்மை இல்லை, அது எல்லாமே வந்து யார் சொன்னா உண்மையில் இருந்தா? அது ஜனநாயகன் படம் வரப்போகுது. அங்கே மலேசியாவில் கூட்டம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கூட்டம். எல்லாம் எப்படி ஜாலியாக கற்றுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. டான்ஸ் மாஸ்லாம் வந்து ஆடினாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? அதை எப்படி சார் நம்ம ரசிகர்கள் கூட்டத்தை அரசியல்ல இதே கேள்வி நீங்கள் கேட்டால் மட்டும் நாங்கள் கோவப்படக்கூடாது. நாங்கள் கேட்டால் மட்டும் அது எப்படி சார் நீங்களே, என்ன நியாயம்?